நல்ல சத்தமாக பேசுவோம். 18வது மக்களவைத் தேர்தல் எப்படி போயிட்டு இருக்கு சார்? எப்படி பார்க்குறீங்க? நல்லா போயிட்டுருக்கு. காலையில் வரும்போது 7 மணிக்கு எல்லாமே இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னும் போது டெஃபினட் ஜனநாயக அகாடமி வந்து பதிவு பண்ணணுன்னு வந்திருக்கிறது தெரியுது. ஒரு எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணுன்ற மாதிரி இருக்குது. அந்த ஃபீல் அப்படி தான் இருக்குது. எனக்கு இவ்வளோ ஏர்லியாக எல்லாருமே இவ்வளோ பேர் வந்திருக்காங்கிறது பெரிய விஷயம். நான் 400 தொகுதிகள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மோடி சொல்லியிருக்காரு. 3வது முறை பிரதமர் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100%. பாஜகவுக்கு இருந்ததுக்கு பிறகாக முதல் நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் சந்திக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? ப்ளஸ் மேமும் விருதுநகரில் போட்டியிடுறாங்க, எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமாக இருக்குது. முதல் முறை அவங்க வேட்பாளர் இருக்காங்க. உழைப்பு கொடுத்துருக்கோம். கடுமையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, நியாயமான உழைப்பு. அதனால் கண்டிப்பாக மக்கள் வந்து நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு. தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, அவர்களுக்கு வாக்களிப்பது முக்கியத்துவம் எப்படி இருக்குது? வாக்களிப்பது மிக மிக அவசியம். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா 100% வாக்களிப்பே உண்மையான ஜனநாயகம். ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டிலேருந்து நேரடியாக வந்து இன்றைக்கி வாக்களிப்பது மிக மிக அவசியம்னு ஒரு முக்கியமான நாள்னு கருதி எல்லோரும் வாக்குச்சாவடிக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஜூன் 4 எவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்க அந்த தேதிக்காக? கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ சரத் சார் சொன்ன மாதிரி கடுமையான உழைப்பு கொடுத்துருக்கோம். மக்களை வந்து எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சிருக்கோம், பிரச்சனைகளை கேட்டிருக்கோம். இன்றைக்கி வாக்களிப்பு எல்லாருமே கண்டிப்பாக வாக்களிக்கணும். அதுக்கப்புறம் ஜூன் 4 we have to wait for the best results. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நன்றி. ஓகே, பாய்.